பொதுவாக விண்வெளியில ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கப்படுற எக்ஸோ பிளானட்ஸை சில கேட்டகரிஸா பிரிப்பாங்க சயின்டிஸ்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது சூப்பர் எர்த் கேட்டகரியில் நம்ம சேர்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜூபிட்டர் மாதிரி வியாழன் கிரகம் மாதிரி ஒரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், எக்ஸோ பிளானட் கண்டுபிடிக்கிறோம்னா அது கேஸ் பிளானட் கேட்டகரியில் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் பிரிக்கிறதுக்கு அந்த பிளானட் சம்பந்தமா பேசிக்கா சில விஷயங்கள் நம்ம ஆய்வுகள் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தன்மையை வச்சு தான் அந்த கிரகத்தை எந்த கேட்டகரியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சயின்டிஸ்டுகளும் ஒரு கருத்தை முன் வைப்பாங்க. அதில் பெரும்பாலான சயின்டிஸ்ட் என்ன கருத்து முன் வைக்கிறாங்களோ அதை வச்சு தான் அந்த பிளானட் கேட்டகரியா சேர்ப்பாங்க, பிரித்து சேர்ப்பாங்க. ஸோ இதில் எல்லா சயின்டிஸ்டுகளுக்கும் ஒரே மாதிரி கருத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சயின்டிஸ்டுகளுக்கு வேற கருத்துக்கள் இருக்கலாம். அதை வச்சு ஒரு முரண் ரெண்டு சயின்டிஸ்டுகள் மத்தியிலும் இருந்துகிட்டே இருக்கும், இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி CJ1214b அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானட்டை பெரும்பாலான சயின்டிஸ்டுகள் அதோடைய சைஸை வச்சு இது ஒரு மினி நெப்டியூன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலே இன்னைக்கு அந்த பிளானட் மினி நெப்டியூன் கேட்டகரியில் இருக்கு. ஆனால் இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது மினி நெப்டியூன்லாம் கிடையாதுப்பா, இதோட தன்மையை வச்சு நம்ம ஆய்வு பண்ணது மூலமா தெரிஞ்சுக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் வெள்ளி கிரகத்தோட தன்மையோட இந்த கிரகம் ஒத்து போறதுனால இதை சூப்பர் வீனஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில தான் சேர்க்கணும். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் இது அப்படின்னு சில கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இது சூப்பர் வீனஸா, அப்போ வீனஸ் மாதிரி ஒரு கிரகத்தை பிரபஞ்சத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதே பெரிய ஷாக்கிங் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த பிளானட்டை பற்றி, இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். எதனால சயின்டிஸ்ட்டுங்க இது மினி நெப்டியூன் சொல்கிறாங்க, சூப்பர் வீனஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓவராலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டது பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மாட்டாங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஹார்வர்ட் ஸ்மித்சோனியன் சென்டர் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் சொல்லப்படக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர் எம்எர்த் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த எம்எர்த் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம் டைப் நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அந்த நட்சத்திரங்கள் சம்பந்தமாக ஆய்வுகள் பண்ணுறது தான் இந்த குழுவுடைய பிரதான வேலையாக இருந்துச்சு. அப்படி தான் 2009 CJ1214 அப்படிங்கிற ஒரு எம் டைப் நட்சத்திரத்தை தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதில் டிரான்சிட்டிங் மெத்தடு மூலமாக ஒரு எக்ஸோ பிளானட்டை விஞ்ஞானிகள் குழு கண்டுபிடிக்குது. அந்த கிரகத்துக்கு CJ1214b அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கிரகத்தை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகம் சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது ஒரு மினி நெப்டியூன் வகையை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ஆய்வுகள், அந்த ஆய்வோட முடிவெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மினி நெப்டியூனா அல்லது சூப்பர் வீனஸ்னு சொல்லப்படக்கூடிய வீனஸ் கிரகத்துடைய 2.0 கிரகம்னு சொல்லலாமா, இல்லை பூமி மாதிரியான ஒரு ஒத்த கிரகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் பல விஞ்ஞானிகள் மனசில் வர ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமாகவே நீடிச்சு இருக்கு. ஆனா பெரும்பாலான விஞ்ஞானிகள் இது ஒரு மினி நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புறாங்க. சரி, இந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன, அந்த ஆய்வு முடிவுகள் என்னெல்லாம் சொன்னுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த CJ1214b அப்படிங்கிற இந்த கிரகம் சுத்தி வரக்கூடிய அதோட நட்சத்திரத்தை பத்தி பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இந்த நட்சத்திரம் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு எம் டைப் நட்சத்திரம் தான். இது ஒரு எம் டைப் ரெட் வார்ப் நட்சத்திரம். நம்ம சூரியனை விட 20 to 15 மடங்கு அளவில் சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சூரியன் வெளியிடக்கூடிய அந்த வெப்பம், வெளிச்சம், இது ரெண்டுத்தையும் விட இது கொஞ்சம் கம்மியாக தான் வெளியிடும். உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியுற மாதிரி நம்பர்ஸில் சொல்லணும்னா, இந்த சூரியனுடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3000 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது தான். அதுவே நம்ம சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கிறது 5500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது. ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான டைப் நட்சத்திரம், இதோடைய வெப்பநிலை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகத்தை 2009 டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. இந்த டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். பொதுவாக புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாத்தையுமே விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு பண்ணி அந்த நட்சத்திரத்தோடைய வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணுவாங்க. அது வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மேபி அங்கே ஒரு பிளானட்டோ ஏதோ ஒரு பருப்பொருள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு விஞ்ஞானிகள் வருவாங்க. ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தான் 2009 டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக CJ1214b அப்படிங்கிற எக்ஸோ பிளானட்டும் கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கப்புறம் அந்த கிரகத்தை பற்றியும் அதோடைய நட்சத்திரத்தை பற்றியும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்ட விஞ்ஞானிகள் இந்த எக்ஸோ பிளானட் அதோடைய நட்சத்திரத்தை வெறும் 1.58 பூமி நாட்கள்லேயே சுற்றி வந்துருமா. அதாவது இந்த கிரகத்தோடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது பூமியோட
புள்ளிவிவர நாட்கள் படி வெறும் 2 நாட்கள் மட்டும்தான். ஸோ 2 நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வருது. இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா 0.014 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் தான் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த கிரகம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக சூடான ஒரு கிரகமாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமே கிடச்சிச்சு. அது என்னன்னா, ஆரம்பத்தில் இது என்ன மாதிரியான கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டது மூலமாக இது ஒரு மினி நெப்டியூன் கேட்டகரியில் சேர்த்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிரகத்தோடைய சைஸும் அதோடைய மாசும் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பூமியோட இந்த கிரகத்தை கம்பேர் பண்ணோம்னா நம்ம பூமியை விட 2.6 மடங்கு இந்த கிரகம் அப்படிங்கிறது பெருசு. அதே நேரத்தில் 6.5 மடங்கு பூமியை விட அதோடைய மாஸ் எடை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் மினி நெப்டியூன் வகையில் சேர்த்தாங்க. ஸோ மினி நெப்டியூன் வகையாக இருந்தாலும் நம்ம நெப்டியூன் அப்படிங்கிறது ஒரு சூடான கிரகம் கிடையாது. ஸோ குளிர்ந்த ஒரு கிரகம் தான். ஆனால் இந்த கிரகம் இது ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 200லிருந்து 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த கிரகத்தோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்திலேயே வெரி ஹாட்டஸ்ட் பிளானட்டாக கருதப்படுற வீனஸோட கம்பேர் பண்ணலாம். வீனஸோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 300லிருந்து 465 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சூரிய குடும்பத்தோடைய ஹாட்டஸ்ட் பிளானட்டாக வீனஸ் இருக்குது. ஸோ இந்த வீனஸ் பிளானட்டுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி இந்த எக்ஸோ பிளானட்டும் 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இது என்னதான் சைஸில் வந்து மினி நெப்டியூன் அப்படிங்கிற அந்த தோட்டத்தோடையும் அதோடைய நிறையும் இருந்தாலும் இது சூடாக இருக்க காரணத்தினால இதை சூப்பர் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்டுகள் வந்து அழைக்கிறாங்க. ஸோ வீனஸோடைய இன்னொரு 2.0 கிரகம் மாதிரி தான். மனிதன் அதிநவீன தொழில்நுட்பத்தோட விண்வெளிக்கு அனுப்பின ஒரு டெலஸ்கோப் அப்படின்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வச்சும் இந்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமாக ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அது மூலமாக அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த கிரகத்தோட அட்மாஸ்பியரில் ரொம்ப அடர்த்தியான மாலிகுல்ஸாலான ஒரு அட்மாஸ்பியரும் ப்ளஸ் வாட்டர் வேப்பர்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரவுகள் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை வச்சு சயின்டிஸ்ட் சொல்ல வர்றது ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரும் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கே இருக்குது. அதுவும் ரொம்ப ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஸோ இதை வச்சு தான் வீனஸோட இந்த கிரகத்தை வந்து கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் சயின்டிஸ்ட்டுங்க இதை சூப்பர் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க சில பேர். ஸோ வீனஸ்லேயும் அட்மாஸ்பியர் ரொம்ப அடர்த்தியாகவும் ப்ரெஷரோடு இருக்கக்கூடியது இருக்குது. பட் ஆனால் அங்கே கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே ஹைட்ரஜன் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தரவுகள் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுவும் வீனஸ் மாதிரி ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ராக்கி பிளானட் டெரஷியர் பிளானட் கேட்டகரியை சேர்ந்த ஒரு கிரகமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இந்த கிரகத்தில் தரைப்பகுதி கடினமான பாறைகளோடு இருக்கக்கூடிய தரைப்பகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போதைக்கு கிடைச்ச தகவலை வச்சு இந்த கிரகம் மேபி ஒரு வாயுக்கள் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தரைப்பகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் பண்ணப்படுற ஆராய்ச்சிகள் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு இதோடைய தன்மையை வச்சு மட்டும்தான் வீனஸோட வந்து இதை கம்பேர் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி 100% இது வீனஸோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. நம்ம வெள்ளி கிரகத்துக்கும் இந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, நம்ம வீனஸ் வந்து நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் அதோடைய அந்த திக்கான அட்மாஸ்பியர் காரணமாக வெளியே தப்பிக்க விடாமல் கிரகத்துக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு கிரீன்ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்துதோ, அதே மாதிரி இந்த கிரகமும் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரியனோட வெளிச்சத்தை இந்த கிரகம் அதோடைய மேகங்கள் அடர்த்தியான வாயுக்களால் இருக்கிறதுனால அது அப்படியே வந்து ஸ்பேஸுக்கு ரிட்டர்ன் ஆக்கப்படுது. ஸோ அதன் காரணமாக சூரிய வெப்பம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதோடைய கிரகத்துக்கு மேல்பகுதியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும், உள்ளே வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த திக்கான அட்மாஸ்பியர் காரணத்தினாலேயும் ப்ரெஷர்னாலேயும் அந்த கிரகம் ரொம்ப சூடாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோடைய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் கூட இருந்தாலும் அது கண்டிப்பாக வாயுக்களாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது வேப்பரைஸ் ஆயிரும் அந்த சூடு காரணமாக. ஸோ லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீனஸ்லேயும் இதே ஒரு விஷயம் தான். அங்கே தண்ணீர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. அங்கே தண்ணீர் இருந்தாலும் கண்டிப்பாக அது வேப்பரைஸ் ஆயிரும் அந்த சூரியனுடைய வெப்பத்தினாலையும் அந்த கிரக
கிரகத்தில் நடக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரும் அந்த வெப்பத்தை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்டும் அந்த வெப்பத்தில் இருக்க காரணத்தினால அந்த தண்ணி இருந்தாலும் வீனஸில் வந்து வைப்ரஸ் ஆயிரும். ஸோ அதே விஷயம் தான் இங்கேயே நடக்குது. என்னதான் இவ்வளோ விஷயங்கள் விஞ்ஞானிகள் வந்து என்னதான் இந்த கிரகத்தை பற்றி கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கிரகத்தை எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு நிறைய சயின்டிஸ்டுகளோட மனசில். அதுக்கு முக்கிய காரணம் சில சயின்டிஸ்டுகள் நம்ம சொல்கிற மாதிரியே இதோட சைஸை வச்சும் அதோட நிறைய வச்சும் மினி நெப்டியூன் கேட்டகரியில் வந்து சேர்க்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மினி நெப்டியூன் கேட்டகரியில் தான் இருக்குது. ஆனால் வீனஸோட சில தன்மைகளோடு ஒத்து போகுது இல்லையா, அதனாலேயே இது வீனஸோடைய 2.0 சூப்பர் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் சேர்க்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இதில் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து ஓஷன்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்டுகள் குழு வந்து சொல்கிறாங்க. அதனால் இது வந்து சூப்பர் எர்த் கேட்டகரியில் கூட சேர்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. பட் இருந்தாலும் பெரும்பாலான பேர்களை ஏற்றுக்கொண்டது இதோட சைஸை வச்சு மினி நெப்டியூன் அப்படிங்கிற அந்த கேட்டகரி தான். ஸோ அந்த கேட்டகரி தான் இப்போவும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிளானட் ஒரு மினி நெப்டியூன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வீனஸோட தன்மைகள் ஒத்து போகிறதுனால இது சூப்பர் வீனஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸோ பிளானட் சம்மந்தமாக இருக்கட்டும், நம்ம விண்வெளி சார்ந்த விஷயங்கள், சயின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செய்கிற விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துருங்க நண்பா. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பை பாய்.